Dear student, 12th standard chapter 4 ல example 2.16 solve tan inverse of 2x plus tan inverse of 3x equal to pi by 4 if 6x square less than 1. Okay. நமக்கு இந்த கண்டிஷன் ஃபார்ம் பண்ணி நான் எக்ஸ் வேல்யூ சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறேன். எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். சரி, ஓகே. எப்படி ஃபைன் பண்ண நமக்கு அந்த 6x ஃபார் எக்ஸுக்கு என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் 2 செக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம செக் பண்ணி போகலாம். இப்போ tan 2x 3x pi by 4 இந்த ஃபார்மேட் இருக்கிறா பாரு, கன்ஃபார்ம் பண்ணலாம். 6x ஸ்கொயர் நமக்கு 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வேல்யூ போட்டால் நம்ம கண்டிஷன் தெரியாது, நமக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண முடியாது. அது சப்ஜெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் சால்வ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் கரெக்டான ஆன்சர் எது நமக்கு. அப்போ இந்த மெத்தடுக்கு தான் இப்போ tan inverse x tan inverse yனா tan inverse ஆஃப் x plus 1 by 1 minus xy equal to by base. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸுக்கு 2x இருக்குது, ஒய்க்கு 3x இருக்குது. அப்போ யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் 2x 5x by 1 minus 2 to 6 x square. ஓகே, நெக்ஸ்ட் இந்த tan ஆப்போசிட் பண்ணால் என்ன நமக்கு tan by 4 மாறிடும். ஓகே, இப்போ tan by 4 வேல்யூ 1. இப்போ கிராஸ் பண்ணலாம் 5x அப்படியே இருக்கும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 minus 6x square. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 6 ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். இந்த 5x அப்படியே இருக்கும். எஸ், இட் இஸ் எ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். 6 into minus 1 minus 6 ஆட் மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும். ஓகே, அப்போ 6 into minus 1 minus 6 6ல் 1 போச்சுன்னா 5. இங்கே 6x ஸ்கொயர் இருக்குதா, இங்கே அப்போ 6x 6x போடுங்க. இந்த 6 6ம் கேன்சல் பண்ணுறோங்க, இது டிவைட் பண்ண முடியாது. அப்போ x plus 1 ஃபேக்டர் 6x minus ஒரு ஃபேக்டர். அப்போ x plus 1 equal to 0 x equal to minus 1, 6x minus 1 equal to 6x equal to 1 by 6. இந்த 2 இதில் கரெக்டான ரிசல்ட் எது இல்லை சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். எது கரெக்டான சொல்யூஷன். ரெண்டு ரிசல்ட் வந்து -1 1 by 6. அதாவது 2 கரெக்டான ரிசல்ட்டா இல்லை 1 மட்டும் கரெக்டான ரிசல்ட் செக் பண்ணலாம். அப்போ x equal to -1 வந்து இந்த கண்டிஷனை ஃபார்ம் பண்ணுறேன். 6x square less than 1 சப்ஜெக்ட் பண்ணால் அப்போ எக்ஸுக்கு -1 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் அப்போ 1ஓட 6 என்ன வரும், லோயஸ்ட் வேல்யூ இல்லை, என்ன ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இந்த இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ ராங் சொல்யூஷன். அப்போ 1 by 6 யூஸ் பண்ணலாம். 6 into 1 by 6 ஹோல் ஸ்கொயர் 1 by 36 6 ஹெல்ப் பண்ணால் 1 by 6. அப்போ 1 by 6 நான் கன்ஃபார்ம்னா தான் 1ஓட லோ லெவல் தான். இப்போ டிவைட் பண்ணால் 0.something தான் வரும். அப்போ லோ லெவல் தான். அப்போ நம்ம சொல்யூஷன் எது கரெக்டாக சொல்யூஷன், எக்ஸ் ஈக்குவல் 1 by 6 தான் கரெக்டான சொல்யூஷன். அப்போ சப்ஜெக்ட் பண்ணால் 1 by 6 தான் கரெக்டாக ஆன்சர் வரும். மைனஸ் வந்து ராங் ஆன்சர். ஓகே, இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம 2 சொல்யூஷன் வந்துருக்கு. அந்த 2 சொல்யூஷன் கண்டிஷன் சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஒரே சொல்யூஷன் தான் கரெக்டான சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.